கதையை கட்டிவிட்டிருக்கிறார்கள். 2010 ஆண்டு 10 மாசம் 1 தேதி வட்டமடு சம்பந்தமாக வந்த வர்த்தமானி அறிவித்தலில் 1,47,000 ஹெக்டேர் காணிகள் வன இலாகாவுக்கு வர்த்தகமானி மூலம் அறிவிக்கப்பட்டது. அந்த காணிக்குள் நமது வட்டமடு காணி 1200 ஏக்கர் வந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தலைவர் அவர்கள்தான் வர்த்தமானி அறிவித்தல் செய்தார் என்று பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வர்த்தமானி அறிவித்தலை பாருங்கள். 2010 ஆண்டு 10 மாசம் 1 தேதி வெளியான வர்த்தமானி அறிவித்தலில் அனுர பிரியதர்சன யாப்பா அமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். வட்டமடு பிரச்சினை சம்பந்தமாக தலைவர் அவர்கள் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கால்நடை வளர்ப்பாளர் சங்கமும் வட்டமடு விவசாயிகளும் கச்சேரிக்கு வந்தார்கள். விவசாயிகளை சந்திக்காமல் கால்நடை வளர்ப்பாளர்களை தலைவர் கொழும்புக்கு சென்றவர் திரும்பி வந்து 3 நாட்கள் நின்று கச்சேரியிலே வைத்து அரசாங்க அதிபருடன் பேசி நமது விவசாயிகளுடன் பேசாமல் கால்நடை வளர்ப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாளை மறுதினம் உங்களுக்கான தீர்வை நான் பெற்றுத் தருவேன், நீங்கள் சிந்தித்துக்கு வாருங்கள் என்று சென்றபோது அடுத்த நாள் இரவோடு இரவாக கால்நடை வளர்ப்பு சங்கத்தின் தலைவர் ஒரு புதன்கிழமை அந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே தீர்மானித்தோம், வியாழக்கிழமை நாங்கள் எல்லோரும் வட்டமடு காணியை உழவுவதற்கு செல்வதற்காக தீர்மானிக்கப்பட்டு வியாழக்கிழமை காலையிலே கள்ளியம் பத்தையிலே இருக்கின்ற இராணுவ முகாமுக்கு நான் சென்று முழு ஒழுங்குகளையும் தலைவரூடாக செய்து வட்டமடு விவசாயிகள் வியாழக்கிழமை உழவுவதற்கு செல்கிறார்கள். அங்கு உழவிக் கொண்டிருக்கின்ற போது அறிவாவட்டானை அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எங்களை ஆத்துக்கு அங்கால் உழவ விடுகிறார்கள் இல்லை என்று சொன்னபோது சற்று பொருங்கள் என்று கூறிவிட்டு தலைவருக்கு கோல் எடுத்து வட்டமடுவின் ஆத்துக்கு அங்கால் ஆமி உழவுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னபோது 10 நிமிடங்களினால் தலைவர் மீண்டும் கோலை எடுத்த போது இப்பொழுது விடுவார்கள் என்று சொன்னார்கள். 10 நிமிடத்திற்கு பின் அறிவாவட்டானை அவர்கள் சொன்னார்கள், ஆத்துக்கு அங்கால் உழவுமாறு ஆமி சொன்னது என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அன்று 1 மணிக்கு 5 மிஷின்களை கொண்டு வந்து எந்த கட்சி முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த இங்கு அரசியல் நடத்துகின்றவர்கள் 1 மணிக்கு பின்பு 5 மிஷின்களை அனுப்பி புதுவட்டையில இருக்கின்ற கால்நடை வளர்ப்பாளர்களின் கண்ணுக்காலைகளையும் மாட்டுக்காலைகளையும் உளவி பிச்சதனால் தான் பிரச்சனை உருவானது. அன்று உளவி முடித்துவிட்டு வந்த பின்பு வியாழக்கிழமை உழைவிட்டு வந்து விட்டார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழ வேண்டும், நாங்கள் தொழப்போவதில்லை என்று தொழப்போக வேண்டும் என்று கூறிவிட்டு வெள்ளிக்கிழமை உழவுவதற்காக செல்லவில்லை. சனிக்கிழமை உழவச் செல்வோம் என்று தீர்மானத்துடன் இருந்தபோது யாருடைய கதைகளை கேட்டு அந்த சனிக்கிழமை மருதமுறையைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவரை ரகீப் அவர்களை கூட்டிக் கொண்டு வட்டமடுவுக்கு சென்ற போதுதான் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பிரச்சனை வந்தது. அங்கு ஆர்மி வந்தது, STF வந்தது, போலீஸ் வந்தது. இவர்கள் பிரச்சனைப்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அங்க வந்த போலீஸ்காரர்கள்
81 சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்கின்றார்கள். அந்த வழக்கை பேசுவதற்காக திங்கட்கிழமை சட்டத்தரணி ரகீப் அவர்களின் தலைமையிலே வட்டமடு விவசாயிகள் பொத்துவில் நீதிமன்றத்துக்கு செல்கின்றார்கள். பொத்துவில் நீதிமன்றத்திற்கு செல்கின்ற போது சட்டத்தரணி பைஜும் நானும் கோமாரியிலே இருக்கின்ற ராணுவ முகாம் அம்பாறை மாவட்ட தளபதி ரோகண பண்டாரவுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைவர் அவரிடம் அப்பாயின்மெண்ட் எடுத்து தருகின்றார். நாங்கள் போய் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அனிபா வட்டானை ரகீப் சட்டத்தரணி வட்டமனுவை சார்ந்தவர்கள் பொத்துவில் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். தலைவரிடம் சென்றோம், இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்று கூறினோம். தலைவர் வட்டானையுடன் தொலைபேசியிலே பேசினார், சட்டத்தரணி ரகீபுடன் பேசினார். இந்த பிரச்சனையை நீங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம், கொண்டு சென்றால் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும் என்று கூறினார். கேட்காமல் இவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? நீதிமன்றத்தில் விவசாயிகளுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை கால்நடை வளர்ப்பாளர்கள் கல்முனை நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவர்கள் மேல்முறையீடு செய்த போது கல்முனை நீதிமன்றம் சொன்னது, இந்த பொத்துவிலில் தந்த தீர்ப்பு பிழையானது என்று சொன்னது. அந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு வட்டமடு விவசாயிகள் கொழும்பிலே உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அந்த நீதிமன்றம் சொன்னது, பொத்துவில் தந்த அந்த தீர்ப்பு பிழையானது என்றும் கல்முனையில் தந்த தீர்ப்பு தான் சரியானது என்றும் தீர்ப்பை கொடுத்தார்கள். இப்படித்தான் ஒரு நீண்ட வரலாற்று பின்னணியில் வட்டமடு பிரச்சினை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் மேடையிலே இன்னும் சிலர் பேச வேண்டியிருப்பதனால் இன்னும் ஒரு கூட்டத்தில் இதைவிட தெளிவாக உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு முடியும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பிரதம அதிதியாக நமது தேசிய தலைமை இப்போது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவரை காதிரியா வட்டார மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். தலைவா தலைவா சரிதா எழுது தலைவா உயிரே உயிரே இனி பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் அடுத்து உரை நிகழ்த்த நாம் அழைப்பது இந்த வட்டாரத்தினுடைய நமது அன்புக்குரிய மற்றும் ஒரு வெற்றி வேட்பாளர் தலைவர் அதாவுல்லா அவர்களே மற்றும் சப்ராஜ் மந்தூர், பிஸ்ரின் சார், ரபி காக்கா, எங்களுடைய செல்லமாக அழைக்கப்படும் சேவ் பிளான் காக்கா மற்றும் இந்த பிரச்சார மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் எனது பிராந்தியத்தின் மூத்தவர்களே, உலமாக்களே, சிறுவர்களே, நண்பர்களே, எனது சகோதர சகோதரிகளே, வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கும் எனது அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் இந்த தேர்தல் எங்களை நோக்கி வந்தது என்பது ஒரு புதுமையான நிகழ்வு. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலில் நாங்கள் முறையாக வேட்புமனுக்களை விண்ணப்பித்திருந்தும் எங்களது வேட்பு மனுக்கள் சற்று தடங்கள் ஏற்பட்டு போராடி மறுபடியும் அதை பெற்றுக்கொண்டு வந்ததிலிருந்து எங்களுக்கு பிரச்சாரத்துக்குரிய நாட்கள் மிகச் சுருக்கமாகவே அமைந்திருக்கின்றது. முறையாக பார்க்க போனால்
தேர்தல் ஆணையம் எங்களுக்கு மேலதிக நேரங்களை ஒதுக்கி தர வேண்டும். ஆனாலும் அது முறைப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. 2 நாட்களுக்குள் நிர்வகிக்கின்றாலும் இந்த காவிரியா வட்டார மக்களும் இளைஞர்களும் பெரியோர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளும் தெளிவான தீர்மானத்தோடு இறுக்கமான நேரங்களில் கூட தீர்க்கமான தீர்மானங்களை எடுத்து இந்த குதிரை சின்னத்தை மிக நீண்ட நாட்களாகவே வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தெளிவான சிந்தனையோடு வருகின்ற 6ஆம் தேதி குதிரை சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம் என்பதை எங்களை தேசிய காங்கிரசின் தேசிய தலைவருக்கு நாங்கள் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே நீங்கள் எமது பிராந்தியத்தில் குதிரையோட்ட பயப்பட தேவதில்லை. ஏனென்றால் நன்கு பழக்கப்படுத்தப்பட்ட குதிரை ஓட்டிகள் நாங்கள் இருக்கின்றோம். எமது இளைஞர்கள் குதிரை ஓட்டுவதில், குதிரை பாகனை, குதிரை வளர்ப்பவனை காப்பாற்றுவதில் மிகவும் தெளிவானவர்கள், ஆக்ரோஷமானவர்கள். எங்களது எல்லா நிகழ்வுகளும் ஆக்ரோஷமானதாக இருக்கும். எங்களது உரிமைகளை நாங்கள் எங்கள் தலைமையிடத்தில் கூட போராடி பெற்றுக் கொள்வீர்கள். நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. ஆனாலும் நாங்கள் போராடுவோம். பாப்பாங்கிறதுல பிரச்சனை வந்தா உமாக்கு கிட்ட பேர். ஆகவே பாப்பாங்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கட அரசியல் தலைமை வழிகாட்டி தலைவர் அதாவுல்லர் அவர்கள் தான். அவர்களின் கரங்களை பலப்படுத்த இதற்கு முன்னர் எனது தாய் தந்தையர்கள், இந்த பிராந்தியத்தில் மூத்தவர்கள், அவர்களெல்லாம் வளர்த்தெடுத்த கட்சியும் வளர்த்தெடுத்த தலைமையையும் நாங்கள் வழிநெடுகள் பரம்பரையாக பின்பற்றுகின்றோம். ஆகவே இருக்கிற நாள் கொஞ்சம் ஒரு 5-6 நாள் தான். எமது இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் பிராந்திய மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள என்பதென்றால், கடந்த நாட்களில் எங்களுக்கு இந்த எலெக்ஷன் விடயங்களுக்கு ஒரு தடங்கள் வந்த நேரங்களில் எதிர்கட்சிகளை சேர்ந்த ஒரு சில ஏஜென்ட்டுகள், நீ அவர்களை கோவிக்கிறதுக்கு நான் கோவிக்கிறதில்ல என்று அவங்க அந்த அவ்வளவுதான் புத்தி அவங்களுக்கு. ஒரு சிலவர்கள் எங்களது தாய்மார்களிடத்தில் போய் சொல்லியிருக்கிறார்கள், குதிரை சின்னம் இந்த முறை போட்டி போடவில்லை. ஆகவே அவர்கள் விரும்புகிறார்கள், நாங்கள் தான் எங்களுக்கும் வாக்களிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப குதிரை சின்னம் ஒபிசியலாக முந்தின நாள் இரவு தனது விளம்பரங்களை நடுநிசையில் செய்தது. விடியஜாமும் 4 மணிக்கு டீ குடிக்க போகக்குள்ள எங்களோட ஒரு காக்கா ஜெனிஸ்கா கடை அடி வந்து சென்றார். அதானடா தம்பி குதிரை பாஞ்சுதிக்கு இவளாடா போய் சொல்ல, குதிரையோட 50 பேரும் நாங்கள் போட்டு போடுவோம்டார். நல்லா தெரியும் நம்மட சின்ன தம்பி காக்கா. அவ்வாறு எல்லாரும் வாக்களிப்பதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். எங்களுடைய தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் எங்கள் இளைஞர்களும். நாங்கள் எமது பிராந்திய இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலை என்றால், இந்த காவிரியா வட்டாரம் என்பது அங்கே 13, 14 ரெண்டும் சேர்ந்தது. இது ஒரு பெரிய வட்டாரம். நாங்கள் எப்போதும் ஒற்றுமையுடன் இது 2 வட்டார மக்களும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்யறது வழக்கம். எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்ன வேலை செய்ய கிடைக்காதால இதுவரை நாளையில இருந்து முடியுமானவர்கள் தங்களது பொன்னான நேரங்களை ஒதுக்கி வீடு வீடாக சென்றது உங்களுக்கு முடியுமான பிரச்சாரங்களை செய்து வாக்களிக்கிற மக்களுக்கு ஒரு தெளிவூட்டல் கொடுத்து, நீங்க அந்த வாக்களிக்கிறதுக்கு 6ஆம் தேதி எலெக்ஷன் கட்டாயம் பெறுது, நேரத்தோட கொண்டு வாக்களிக்கணும். எமது பிராந்திய மக்கள் அது 13க்குள்ள இருக்கிறார்கள், கொஞ்சம் தூரத்தில் போய் வாக்களிக்க வேண்டி இருக்கிறதால அவங்க சிலர்கள் அவங்களோட வாகனங்களை பயன்படுத்துவார்கள், நடந்து போவாங்க. சில தேவை உடையவர்களுக்கு நீங்களாகவே எமது போராளிகளாகவே ஆட்டா வசதிகளை செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யணும் கேட்டு 14க்குள்ள இருக்கிற மக்கள் நேரத்தோட வாக்களிக்கிறதுக்கு நேரத்தோட காலத்தில் 12 மணிக்கு முன்னையே அந்த வாக்களிப்பை செய்துவிடணும். ஏன்னு சொன்னா கடும் உச்சி வெயிலாக இருக்கிற காலங்கள் லேட்டாகி போகும்னு சொல்லி போன முறை நம்மளோட 88 சிக்கப்பட்டதில் நாமல் ஒரு பங்குதாரி இன்றைக்கு செல்லுன்னா சேர்றியோக்குள்ள செல்லன். ஏன்னா கடைசியாக ஒரு 40-45 ரூபாக்கள் இந்த 14க்குள்ள நம்மளோட 50 ஓட்டு போட வந்து திரும்பி போனேன்.
சரியா? அந்த மக்களுக்கு தெளிவில்லை. 4 மணிக்கு போகலாமாங்க, 3:30 கதவாடை சுட்டுவாங்க. ஆகவே தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி காலையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்தது இளைஞர்கள் கொஞ்சம் உஷாராக இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கிற நாள்களில் பின்னங்களில் இந்த வாக்களிப்பை தூண்டுவதற்கான வாக்களிப்பு கட்டாயம் 6 வாக்களிக்கோடும் வாக்களிக்க போங்கிற விஷயத்தை செல்வதற்காகவும் குதிரை சின்னம் களத்திலே நிற்கின்றது. விரைவாக வாக்களிக்கோடும் அந்த சின்னத்தை பற்றிய பிரச்சாரங்களையும் கணக்கு வரை போய் சேரல, அதையும் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரைக்கும் உரை நிகழ்த்திய காதிரியா வட்டார வேட்பாளர் முன்னாள் பிரதி மேயர் MC யாசிர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து வாக்காளர்களுக்கான அன்பான வேண்டுகோள், வாக்கு சீட்டில் 2வது இடத்திலே குதிரை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். எனவே அதற்கு நேரே உங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு ஒரு சிறிய கவியினை பாட இன்றைய நிகழ்வின் தலைமை மௌலவி சுக்கூர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி மேலோனை முன்னிறுத்தி சிந்துகவி நான் பாட சிறப்புடனே ரஹ்மான் அல்ஹம்து என்றோதி ஆமினண்டு கையேந்தி கேட்கும் துஆவை கிருபை செய்ராண்டவனே. வாழ்த்த வசனமில்ல நெக்கி வரம் கொடுக்க சக்தி இல்ல, செலசதுக்கும் எண்ணமில்ல, நான் என்ன செய்யண்டும் விளங்குதில்லை. 400 ஆண்டாச்சி கனகடம மக்களுக்கு செஞ்ச தலைவர் இவர், இந்த சீதமிய ரஹ்மான். ஊரும் வளம் கொடிச்சி உள்ளமெல்லாம் தான் மகிழ்ச்சி, அத்தனையும் தந்த அந்த அல்லாஹ்வுக்கு புகழ்ச்சிராய். ஒரு சில கவிகள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் எங்களது தலைவர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். எல்லோரும் கேட்போம். கவியினை பாடிய மௌலவி சுகூர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நமது தேசிய தலைமை அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு மேடை கலைக்கின்றேன். பாப்பா ஒயிலாலும் போடுறோம் இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும்
சலாமும் சொல்லிக்கொண்டு அக்கறை பற்றி மாநகர சபை மாத்திரமல்ல, பிரதேச சபை மாத்திரமல்ல, மாவட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் பல சபைகளை வெல்லக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என்றுமில்லாதவாறு பெரும் திரளாக என்னுடைய உடன்பிறப்புகள், குறிப்பாக என்றும் நான் சொல்லுவது வழக்கம், இந்த காதிரியா பிரதேசத்தின் மக்கள், அவர்கள் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள். என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் வாழ்ந்த பிராந்தியங்களிலே இருந்து உறவாக இருந்து, சொந்தமாக இருந்து, நட்பாக இருந்து அக்கரை பற்றின் இந்த காதிரியா பிரதேசத்திலே குடியேறிய மக்கள், அவர்களுடைய குடியேற்ற காலமிருந்து என்னுடைய கண்முன்னே வளர்ந்ததை போல் இந்த மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் தலைவர் அஸ்ரம் அவர்களுடைய காலத்திலிருந்து நாங்கள் ஒன்றாக பயணித்த வேளைகளில் கூட அதற்காக உரம் தந்து, அதற்காக பாடுபட்டு உழைத்தவர்கள். தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆக கூடுதலான வாக்குகளை அள்ளித்தந்த மக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். பிரார்த்தனைகளை எனக்காக அள்ளி வழங்கிய தாய்மார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்ட தாய்மார்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை விழித்து வீடுகளிலே இருந்து கேட்கின்றவர்கள், வெளிநாட்டிலே இருந்து இந்த வரலாற்று கூட்டத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், இளைஞர்கள், கட்சிக்காரர்கள் எல்லோரையும் விழித்து தலைமை தாங்குகின்ற நமது நேசர், நமது குரல், நமது வளம், நமது கவி, நமது பிரார்த்தனை சுக்குர் மௌலவி அவர்கள் 10 மணியோடு முடிகிறது என்றிருந்தாலும் கூட சுக்குர் மௌலவி அவர்கள் மேடையிலே இருக்கின்ற பொழுது ஒரு பிரார்த்தனை கவி பாடாமல் இருக்க முடியாது. கவி என்பது உள்ளத்திலே இருந்து வருவது, எண்ணத்தோடு தொடர்புடையது. நமது முன்னோர்கள் அவ்வாறுதான் பாடியிருக்கிறார்கள். அறமும் பாடியிருக்கிறார்கள், அருந்து போக பாடியிருக்கிறார்கள், வாழ்த்து பாடியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த வட்டாரத்தில் அவருடைய கவி இன்றியமையாததாக இருந்தது. அவ்வளவும் பிரார்த்தனை. ஆகவே அவரை விழித்து அடுத்ததாக நமது ரஃபி காக்கா அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய அரசியல் காலங்களிலெல்லாம் அவரும் எங்களோடு இருந்து எப்பொழுதும் உழைத்து கொண்ட ஒரு மூத்தவர். அவ்வாறுதான் நமது அன்புக்குரிய நேசத்துக்குரிய சகோதரன் யாசீர் எவ்வாறு அரசியலுக்கு வந்தார் என்பதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு இளைஞனாக, இப்பொழுதும் இளைஞன் மாதிரி தான், இளைஞன் தான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றியீட்டி தனக்கான கட்சி என்ற அடிப்படையில் அவருடைய பங்குகள் மிக முக்கியமானது. இம்முறை வெல்லுகின்ற எல்லா வட்டாரங்களிலும் அமோக வாக்குகளை எடுத்து வெல்லக்கூடிய ஒருவர் என்று அவரை இந்த இடத்திலே விழித்து, அதே போன்றுதான் சகோதரர் உவைஸ் நீண்ட காலத்து போராளி, இடையில
ஹக்கீம் விட்டு பிரியாம இருந்தாலும் பிறகு அவர் இணைந்து நீண்ட காலம் இந்த ஊரின் பணிகளிலே, கட்சியின் பணிகளிலே ஒரு இளைஞனாக அவரும் காலெடுத்து வைத்தவர். அவரும் முன்னைய மாநகர சபை உறுப்பினர். அவர்களையும் பிடித்து சேப்ராஹிம் காக்கா வந்து சொன்னார், இருக்க மாட்டார். உண்மையும் தெளிவும் எல்லாம் அவருக்கு இருக்கணும். பாடல் பாடுறதாக இருந்தாலும் ஒரு நுக்கத்து பிசக இயலாது. அப்படியே அவரும் அப்படியே உருவாக மாறிடுவார். அதை போன்று ஒரு குதிரை, அவரை பார்த்திருப்பீர்கள், அவருடைய ஆக்ஷன், குதிரை எப்படி ஓடும் என்று. அவர் ஏறி சொன்னார் சஃப்ராஸ் மன்சூர் அவர்களை பற்றி, வாப்பா உங்கள் மாதிரி தானே பேசுறார், வாய் ஓயல்ல. அப்படி கிழக்கு மாகாணம் முழுவதும் கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து சென்ற, கல்முனையில் மாநகர சபையினுடைய முன்னை நாள் உறுப்பினர், கட்சியினுடைய மேலதிக இளைஞர் அமைப்பாளர், அவரையும் பிடித்து குட்டியதாவுள்ளா, அதுபோன்று இன்னொரு சாமான் இருக்குது தொங்கல்ல பிஸ்ரீன். எதை சொல்ல வேண்டும் என்பதனை முறையாக சொல்லுவது. 5 நிமிடத்துக்குள் பேசலாம், அரை மணித்தியாலம் பேசலாம். எல்லாவற்றிற்கும் சப்ஜெக்டுகளை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து பேசுகின்ற ஒரு நமது மூத்த போராளி. அவர்களையும் விழித்துக் கொண்டு, இங்கு மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், எனக்கு நேசமானவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் ஆதன் காக்காவினுடைய தலைமையிலே முன்னே அமர்ந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் விழித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதனை இவ்வளவு நேரம் இல்லாத பொழுது இவைகளை பற்றி மாத்திரம் ஏன் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், காதிரியாவில் வந்து கட்சியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, கொல்லன் தெருவில் நான் ஊசிவிக்க தேவையில்லை. காதிரியாவில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காதிரியா வீதிதான் அக்கறை பற்றிலே எல்லோரும் வருகின்ற வீதியாக இன்று மாறியிருக்கிறது. இந்த வீதியால் பல ஜனாதிபதிகள் வந்திருக்கிறார்கள், இந்த வீதியால் பல அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிழக்கு வாசல் என்பதும் காதிரியாவில் தான் இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு அரசியலை பற்றி சொல்ல தேவையில்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம், கட்சி நமது. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் தோற்கடிக்கப்பட்டோம். அதனை நீங்கள் திடமாக நம்புங்கள். நாம் தோற்கவில்லை. நான் ஒரு நாளும் இப்படி சொல்லுவதில்லை. இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஆண்டவன் நாடினால் என்றாவது ஒரு நாள் நான் அந்த சூத்திரதாரிகளை பற்றி நான் பேசுவேன். தேசிய காங்கிரஸ் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ, அது என்ன நோக்கத்திற்காக குதிரை சின்னம் பாய்ந்ததோ, என்ன காரணத்திற்காக ஒரு பெரும் கட்சியிலிருந்து வெளியேறினோமோ, அந்த நாளிலிருந்து தேசிய காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும், பேசவிடக்கூடாது என்பது இலங்கையில் உள்ள அரசியல் தலைமைகள் மாத்திரமல்ல, இன்னும் பல சதிகள் ஒவ்வொரு முறையும் நடைபெற்றுக் கொண்டுதான் வந்திருக்கிறது. இன்றைக்கு சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாலமுனையில பேசுறார். வழக்கமாக அவர் ஒலுவில், பாலம்பனை, அட்டாளச்சேனை, இந்த ஊர் சம்மாந்துறையிலெல்லாம் இருந்து ஆட்கள் வருவார்கள், போய் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. இந்த அரசியல் வரலாற்றிலே கடைசியாக நாம் தோற்றது இந்த பாராளுமன்ற தேர்தல். அதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் குதிரையிலே கேட்டு வென்றோம். அதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். அதற்காக பலர் இங்கே வந்தார்கள். காரணமில்லாமல் இறக்கப்பட்டு
பல சக்திகள் அத்தாவுல்லாவையும் தேசிய காங்கிரஸையும் தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் வந்தார்கள். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நமது மக்கள் நியாயமாக வாக்களித்திருந்தாலும் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே 88 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது போன்று கணக்குகள் செய்யப்பட்டு பின்னால் பலர் இருந்து சம்மாந்துறையில் ஜேவிபியிலே கேட்ட சம்மாந்துறையின் முதலாவது ஜேவிபி புகாரி என்பவருடைய மகனும் சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டான். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம்தான் இருந்தது. காணி நிலபுலங்கள் பற்றியும் கல்முனை பிரதேசத்தினுடைய பிரிப்புகள், மற்ற பிரதேசத்தினுடைய பிரிப்புகள், இவைகளை யார் கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பலர் தோற்கடிக்கப்பட்டார்கள். அது உங்களுக்கு தெரியாது. தாவுல்லா சும்மா இருப்பது போன்றுதான் உங்களுக்கு பிரியும். அந்த தோற்கடிப்பு பிழையானது என்று அவர்களுடைய இந்த கமிஷன், சில உத்தியோகத்தர்கள் அவற்றை முறையாக சமர்ப்பிப்பதற்காக ஹியூமன் ரைட்ஸ் மாத்திரமல்ல, அவர்களிடத்திலே இருந்து சிலவற்றை எடுத்து நீதிமன்றம் செல்லுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் நேற்று தான் குதிரை கேட்குது என்பதை ஒத்துக்கொண்டாங்க. நாம வழக்கில வேண்டும், பிழையாக மற்றவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திரும்ப நம்முட பாதையில வந்தாங்க. வேட்பாளர்கள் எல்லாம் சவுத்து போய் இங்கு ஒரு புறம் மட்டாளச்சேனையில் ஒலிவிலே வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற தருணத்தில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு விட்டது என்று ஒரு கவலை. பாலமனை மக்கள் அப்படி. மட்டாளச்சேனையிலும் நல்ல வேட்பாளர்கள் ஒருமுறை தக்கா நகரை மாத்திரம் வென்று 6-7 சீட்டுகளை நாங்கள் எடுத்தோம். இந்த சூழ்நிலையில் இந்த முறை அவர்களும் அதற்காக மிகவும் கவலை அடைந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் ஆகவே இப்படி ஒரு நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது நான் அமைச்சராக இருந்து சட்டம் எழுதியவன், எந்த நொமினேஷன் பேப்பரை எவ்வாறு தள்ளி போடுவது, பிரிப்பது, தள்ளுவது, ரிஜெக்ட் பண்ணுவது என்பதையெல்லாம் பற்றி தெரிந்து கொண்ட நிலையில் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாத நமது நொமினேஷன் பேப்பர் எல்லாம் நிராகரிச்சாங்க. ஆகவே நாம் எல்லோரும் நமது உரிமை மீறப்பட்டது. இந்த பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய உரிமை மீறப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான வேறு பிராந்தியங்களிலே உரிமை மீறப்பட்டது. வேட்பாளர்களின் உரிமை மீறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் சோர்ந்து போயிருக்கின்ற நிலையில் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். சென்று அங்கு வழக்குகளை பேசியவர்கள் எல்லாம் என்னை போன்று என்னோடு இருந்த அமைச்சர்கள், விஜயதாச ராஜபக்ஷ, அலி சப்ரி, அந்த நீதிமன்றத்திலே அமைச்சராக நானும் பார்த்து கொண்டிருந்தேன், சட்டம் இயற்றியவன். என்னுடைய சட்டத்தரணி சொன்னார், என்னுடைய கிளைண்ட் அமைச்சர், சட்டம் இயற்றியவர் என்று என்னுடைய அந்த அவர் வாதாடினார். இந்த குதிரைக்கு கிடைக்குமா என்று தீர்ப்பு வந்ததன் பிறகு 25 நாட்கள் நாங்கள் கொழும்பிலே நின்றோம். வந்து இன்றைக்கு நேற்று தபால் வாக்கு போடப்பட்டதன் பின்புதான் அட குதிரை இருக்கிறா
என்ற நம்பிக்கை வந்தது மாத்திரமல்லாமல் தபால் வாக்கிலே ஆக கூடுதலாக குதிரைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மீண்டும் நேற்று முந்த நாட்களிலே அதே ஆட்கள், அதே நிர்வாகிகள் அதாவுல்லாவையும் தேசிய காங்கிரஸையும் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்னும் நின்று கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷனர், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லோருக்கும் நாங்கள் அறிவித்தல் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு எசங்கானி சீமையிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒன்றுமல்ல, தேசிய காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதாவுல்லா உங்களோட கண்முன்னே இந்த நாட்டில் யாரும் அடையாத பதவிகளை எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த பிராந்தியத்தில் இருந்து எத்தனையோ அமைச்சுக்களை செய்து சட்டங்கள் இயற்றி நாடு முழுவதும் எங்கு போனாலும், புத்தளைக்கு போங்கோ, கதிர்காமத்துக்கு போங்கோ, கண்டிக்கு போங்கோ, முன்றாகலைக்கு போங்கோ, எங்கு போனாலும் இந்த நாட்டிற்காக பணிபுரிந்த அனுபவம் வைத்துக் கொண்டவர்கள் நாங்கள். ஆனால் இவ்வாறான நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டம் நம்மை சுத்தி கொண்டு திரிகிறது. நாம் குதிரை என்பதை நிரூபித்திருக்கிறோம். குதிரைக்கு 5 நாட்கள் போதும். ஆகவேதான் ஆக 10 நாட்கள் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்தோம். இப்பொழுதுதான் பாருங்கள், 1 மாதம் தேர்தலை நாம் களத்திலே இறங்கி செய்வதற்கு இயலாமல் போய் ஒரு 5-10 நாட்கள் இருக்கின்ற பொழுதும் நம்மை இவர்கள் ஏன் வந்து தடை செய்கிறார்கள் என்றால், நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். வரலாற்றிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தேசிய காங்கிரஸ் நேர்மையானது, தேசிய காங்கிரஸ் கொள்கையோடு இருப்பது, இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற செய்திகளை முறையாக சொல்லுவது, இனத்தீர்வு தொடர்பாக முறையாக பேசுகின்ற ஒரே ஒரு கட்சி, முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்ற முறையாக குரல் கொடுக்கின்ற கட்சி. மற்றாக்கள் மையத்து கொரோனா மையத்தண்டால் எங்கேயாவது 10 நாள் நல்லம் என்று நினைக்கின்றவர்கள். நாம் மையத்தென்பது ஃபர்லு கிஃபாயா, எல்லோரும் மீதும் கடமையாக்கப்பட்டது. ஒரு சிலராவது நிறைவேற்றியாக வேண்டும் என்கின்ற ஃபர்லு கிஃபாயாவாக நாங்கள் அதனை பார்த்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய காங்கிரஸ் சொன்னதுதான் சரி என்று இன்று எல்லோரும் காண்கிறார்கள். இந்த தேர்தலிலே எவ்வாறு நாங்கள் மேல் அதாவது அப்பீல் கோர்ட்டுக்கு போய் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் போய் வெற்றி அடைந்தோமோ, அதே போன்றுதான் கொரோனாவிற்கும் போயிருக்க வேண்டும் என்று அன்று சொன்ன பொழுது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனை விளங்கப்படுத்துவதற்காகவே ஆண்டவன் இதனை செய்திருக்கின்றான். ஒரு மாநகரத்தை எவ்வாறு அமைப்பது, ஒரு உள்ளூராட்சி சபையை எவ்வாறு உயர்த்துவது, உள்ளூர் ஆட்சியிலே வாழ்கின்ற மக்களை எவ்வாறு வாழ வைப்பது, அவர்களுடைய அபிலாசைகளை எவ்வாறு நிறைவேற்றுவது, காதிரியா வீதியை கொஞ்சம் விட்டு தந்திருப்பீர்களா, இது பேர் ரோடா மாறிக்கு மகட்டிருப்போம். உங்களோட கண்முன்னே இந்த போடப்பட்ட வீதியில் ஒரு கவர் ஸ்லப் உடைக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை வாகனங்கள் போகிறது? இதுதான் நிலை பேறான அபிவிருத்தி. நீர் வடிச்சல், மொத்தமான ஊருக்கு உரிய வடிச்சல் முறையாக செய்யப்பட்டது. இருந்தாலும் 13, 14 ஆறாம்குறிச்சியில் இன்னும் சில வீதிகள் நமக்கு இருக்கிறது. நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், நாங்கள் போடுவோம் என்று.
மாநகர சபையை உயர்த்தி மாநகர சபையை இவ்வளவு அழகாக இந்த நாடு இப்படி ஒரு மாநகர சபை இருக்கிறது என்று காட்டியவர்கள் நாம் தேசிய காங்கிரஸ். வைத்தியசாலை உங்களுக்கே தெரியும், எத்தனையோ பெரும் பெரும் வைத்தியசாலைகள் எல்லாம் எத்தனையோ எம்பிக்கள் எல்லாம் கட்டி கொண்டிருந்த பொழுதும் நாம் கட்டிய வைத்தியசாலை இலங்கையில் ஒரு முதன்மையான அமைப்பாக நாங்கள் கட்டினோம். இதுதான் நிலைபேறான அபிவிருத்தி. அது மாத்திரமல்ல, உபகரணங்கள் இன்று உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு வரப்போகின்றவர்களுக்கு தேவையானவற்றையும் வாங்கினோம். இத நரிகள கையில குடல் கழுக கொடுக்கலாமா? முதலாவது கேள்வி. இதை பற்றி இவர்களுக்கு புரியுமா? யாரோ அறிவில்லாத பிள்ளைகள் அந்த தீயணைக்கும் பெரிய இயந்திரம் இன்னும் சேவிஸ் பண்ணப்படல என்று சொல்றானாம். டே லூசி எவ்வளோ போனாடாது, பள்ளவழிக்குள்ள மன்னித்தினாடா. அதை விட ஒரு தரம் சேவிஸுக்கு கொழும்புக்கு அனுப்பிய பொழுது இது அக்கரைப்பற்றுக்கு தேவையில்லை, கொழும்புக்கு வேண்டும் என்று மறைத்து வைத்து விட்டார்கள். நான் அப்பொழுது மினிஸ்டராகவும் இல்லை, எம்பி ஆகவும் இல்லை. அப்ப நான் என்னடே கட்டளா வண்டியில அவசரமாடா வாடான்னு சொன்னேன். அப்படி கொண்டு வந்த சாமான் கண்ணுல காட்டோம்னா இப்படித்தான் அங்கு உள்ள பொருட்கள். இவை எதற்காக என்றால் அது அக்கரைப்பற்றுக்கு மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்தில் மொத்தமாக பொத்திவிலிருந்து அம்பாறை, கல்முனை எல்லா இடங்களிலும் தேவைப்பட்ட எல்லா இடங்களுக்கும் தேவைப்பட்ட சாமான். பாட்ச், எக்ஸவேட்டர் அக்கரைப்பற்று முனிசிபலில் மாத்திரம்தான் இருக்கிறது. நமக்குத்தான் தண்ணியை, வெள்ளத்தை பற்றி தெரியும், வாய்க்காலை பற்றி தெரியும், தோண்ட வேண்டியதை பற்றி தெரியும். ஆகவே என்னுடைய உடன்பிறப்புகளே, இப்படியான இந்த சொத்தை பாவிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் கையில் கொடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் வழக்கம் போல் இல்லாமல் காலையில் நேரத்தோடு பெண்களை வாக்களிக்க வையுங்கள். சாப்பாடாக்கினதுக்கு பிறகுதான் செய்யணும் என்று செய்யாம காலையிலே போய் பலட் பேப்பர்ல 2வது அறிக்கை குதிரையே தெரிந்தானே எல்லாருக்கும் நாம ஓட்டி காட்டினதானே இந்த ஊரெல்லாம்